நெசவாளர்களுக்கு 2015-16 மாற்ற முன்னேற்றம் அன்புமணி பிரச்சாரம் வந்தேன். இங்க இந்த நகரத்துக்கு வந்தேன். அன்னைக்கு வந்தேன். அப்போ நெசவு சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 100 பேர் அழைச்சு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பேசுறது. சொல்லுங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்க. அவ்வளவு பிரச்சனைகள் சொன்னார்கள். அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஓட்டு போடுங்க. நான் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு காலத்திற்குள் உங்கள் அத்துணை பிரச்சனையும் நான் தீர்க்கின்றேன், இல்லையே நான் பதவி விலகுவேன் என்று கைப்பட எழுதி கொடுத்து ஒரு பாண்ட் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஆனால் அன்னைக்கு சொன்ன பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்கு. அன்னைக்கு நான் சொன்னது என்ன? நெசவாளர்களுக்கு முத்தரப்பு பேச்சு. இப்ப கூட்டுறவு அதுல வந்து பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க ஒரு பிரைஸ். ஆனால் தனியார் கிட்ட கொடுக்கிறாங்க பாரு. கடை வியாபாரிகள், இடை வியாபாரிகள், நெசவாளர்கள், இவங்க 3 பேர் பேசி ஆண்டுதோறும் நெசவாளர்களுக்கு 10 விழுக்காடு ஊதியத்தை அதிகமாக வைக்க வேண்டும். ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் 10%. 10% ஒண்ணுமே இல்லையா? போனஸ், ஊதிய உயர்வு, இது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்த கடையெல்லாம் எவ்வளவு தெரியுமா விற்கிறாங்க? பட்டு புடவை எவ்வளவு? இவங்க கிட்ட வாங்குறாங்க. இவங்க கிட்ட 20,000 ரூபாய் வித்தாங்கன்னா 2 லட்சம். இங்க சென்னையில 5 லட்சம். அதுவும் நான் கேட்கிறேன். இப்ப இந்த காஞ்சியில நல்ல பெரிய பெரிய கடைகள்லாம் வந்திருக்கு. பிரகாஷ், பாபுஷா, அதாவது இப்போ பில்கேட்ஸ் இருக்கிறாரு. பில்கேட்ஸ் வந்து உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரா ஒரு காலத்தில் இருந்தார். இப்போ 2வது 3வது பணக்காரா இருக்கிறார். அது பெருசா பேசல மக்கள். ஆனால் அவருடைய சொத்து 90% சொத்தை பொதுமக்களுக்கு எழுதி கொடுத்துட்டார். அதுதான் பெரிய விஷயம். இப்ப நான் பாபுஷா ஓனரா இருந்தேன்னு வச்சுக்கங்க, என்னுடைய வருமானத்துல 10% நான் நெசவாளர் கொடுத்துருவேன். அவங்க வச்சுதானே நான், எனக்கு பேர் வந்திருக்குமா? அந்த மனநிலை வரணும். எனக்கு தெரியும், அவங்க எல்லாம் நல்லா தெரியும். நான் சொல்ல போறேன், இதுக்கப்புறம் சொல்றேன். நான் கொடுப்பாங்களா? அவங்கள எல்லா கடையும் பெரிய பெரிய கடை வச்சிருக்கீங்களே, பாவம் இவங்க. அதாவது நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரியும். நெசவாளர் எல்லாம் நின்றுட்டு இருந்தா வேரிகோஸ் வெயின்ஸ் வரும், முட்டி பிரச்சனை வரும், இந்த கை நரம்பு எல்லாமே பிரச்சனை வரும். அப்படி ஒரு அழகான ஒரு பட்டு புடவை கல்யாணத்துக்கு இந்த மாதிரி இந்த பட்டு போடுவேனா எங்க உலகத்துல எங்க ஒரே ஒரு இடம் தான். மற்ற இடத்துல பண்றாங்க வேற வேற. இதெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். பட்டு பூங்கான்னு நம்ம கோரிக்கை வச்சேன். இப்போ 2016 நான் தான் முதல்ல கோரிக்கை வச்சேன், பட்டு பூங்கா வேணும் கொண்டு வரல. அப்புறம் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் கடந்த ஆட்சியில கட்டினாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை. அதனால இதையெல்லாம் நிச்சயமாக எங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆதங்கம் எங்களிடம் இருக்கிறது. ஆனால் அதிகாரம் இல்லை. அதிகாரத்தை நீங்கள் எங்களுக்கு வழங்குங்கள். நிச்சயமாக இதை உணர்வுபூர்வமா உங்களுக்கு நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். உணர்வுபூர்வமா. இது விளம்பரத்துக்காக நான் சொல்லல. நான் இதெல்லாம் ஏன்னா எனக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்தா உள்ள ஆராய்ந்தால் என்னென்ன அடிப்படை பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். அதை தீர்க்க வேண்டும். இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு என்று எங்களுக்கு நன்றாக தெரியும்.